அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் வட்டம் மாறிதான் மேலும் கீழும் நகர்வதை போலத்தான் நம்முடைய வாழ்வும் இன்பமும் துன்பமும் கலந்துதானே இருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்றது. வந்த பிரச்சனைகள் எப்படி தீர்வது என்பதெல்லாம் நாம் மனதில் எண்ணி பார்க்க முடியவில்லை. அந்த வகையில பார்க்கும் பொழுது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வை சந்தித்தவங்களுக்கு எல்லாம் இந்த 2025 கடைசி மாதம் இறுதி மாதம் அது மட்டும் கிடையாதுங்க. 2026 ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில தான் ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். காரணம் என்னன்னா, மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட பலன் தருவது முன்னுக்கூப்பில் இருந்தாலும் கூட முழுமையான பலனை தரக்கூடியவர் செவ்வாய் ஒருவன் தான். அரசு துறையில மட்டுமல்ல, ஆன்மீகத்துல மட்டுமல்ல, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவையும் புரிந்து கொள்கிற ஒரு ஆற்றையும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வையும் தரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7/12/2025 பாத்தீங்கன்னா 16/1/2026 வரை குறுகிய காலமாக இருந்தாலும் அற்புதமான ஒரு பயிற்சியாகி நல்ல மாற்றங்களை தரப்போகின்றார் கன்னிராசிக்கு. அதே நேரம் மாயன் மயிரன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு. என் விஷ்ணு மாயனன் நரசிம்மருக்கும் கன்னிராசி இருக்கின்ற அனைவருக்குமே நற்பலனை தருவார்கள். அந்த வகையில பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும்? கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3 நாள், கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசி இருக்கக்கூடிய சித்திரை 1, 2, கன்னிராசி அன்பர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. அதாவது இந்த 2025 அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த 11 மாதங்கள் பட்ட பாடு, சிந்திய கண்ணீர், எத்தனை வேதனைகள், சோதனைகள், துரோகங்கள் அத்தனையும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கடலில் விழுந்தவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தெரிவதை போலதான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் சொன்னீங்க 7/12/2025 16/1/2026 வரை ஒரு அற்புதமான ஒரு யோக காலம். ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமானால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வார். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் குருவிக்கு கூட கூடு உண்டுங்க. குருவி காரம் கூட கூடி வாழ்கின்றது. ஆனா இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதானே. அந்த நிலை மாற வேண்டும் என்றால் 3 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பலம், 3 கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை மாற்றுகின்ற வல்லமை செவ்வாய்க்கு உண்டு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அங்காரகன் என்று சொல்வதை விட அற்புதமான காரகத்தன்மை உடைய ஒரு மனிதன் அரசு துறையில் அமரணுமா, ஒரு மனிதன் இழந்ததை திரும்ப பெறலுமா, கணவன் மனைவி மட்டுமல்ல யாராக இருந்தாலும் ஒருவர் புரிந்து கொண்டாலே போதும், இழப்பதற்கு எதுவும் இல்லை. அத்தகைய காரகத்தன்மையுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார், கண்டிப்பா தருவார். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது சோழி பிரசனத்துல. அந்த வகை பார்க்கும்போது ராசிநாதனின் பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான யோக பலனை செவ்வாயோடு சூரியனோடு கலத்திரக்காரர்கள் சுக்கிரனோடு சேர்ந்து தரப்போகிறார். என்ன கவலை, பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி புதனை ஏதாவது சொல்லுவாங்க. புதன் பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பழமொழி கூட உண்டுங்க. அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்குமா என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் கன்னிராசிக்கு கிடைத்து விட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா 2 சஞ்சாரம், 2ஆம் இடம் தனஸ்தானம். 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய புதன் நல்ல யோக பலனை தருவார். இல்லை என்று சொல்லி ஒருவரிடம் சென்று இல்லாத ஒரு நிலையையும் தருவார். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திட்டம் போடுதல் பெருசு இல்லைங்க. போடுகின்ற திட்டத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரே ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். இந்த செவ்வாய் பயிற்சியில கன்னிராசியின் நிலைவை சொல்லி நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் திருமணமா இருக்கலாம், அது காதல் திருமணமா இருக்கலாம், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருக்கலாம், வெளிநாடு முயற்சியா இருக்கலாம், கற்ற கல்வியாக இருக்கலாம், இல்ல வாங்கிய கடனை அடைப்பதற்கான முயற்சியா இருக்கலாம், வெளிநாடு முயற்சியாக இருக்கலாம், வெளிமாநில முயற்சியாக கூட இருக்கலாம். அந்த முயற்சிக்கு பேரு தாங்க செவ்வாய். அனுமன் வந்து நிக்கிறார், அந்த மலையோரம் நின்று உத்து பாக்குறாரு. அடர்ந்து பாத்தீங்கன்னா கடல் தெரிகிறது, பறந்து விரிந்த கடல், எவ்வாறு தாண்டுவது, அந்த முயற்சியில் அவர் ஈடுபடுறார். அதுக்குதான் செவ்வாய். அங்கு ஜாம்பவன் வருகின்றார். உன் பலம் உனக்கு தெரியாதா என்று அனுமனின் பலத்தை எடுத்து சொல்கின்றார். அதுதான் கடத்திரகாரர்கள் சுக்ரன். தன் பலத்தை உணர்ந்த அனுமான் துள்ளி குதித்து பாய்ந்து இலங்கையை நோக்கி நகர்கின்றார்.
அதுக்கு பேரு தாங்க புதன். அதாவது சென்றால் ஒரு முயற்சி எடுத்தா மட்டும் போறாது, அந்த முயற்சியினுடைய பலன், இறுதி பலன் வெற்றியாக அமைய வேண்டும். ஆக இந்த 3 கிரகங்களும் அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலம் கன்னி, இந்த செவ்வாய் பயிற்சிங்க. நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் புதன் 3ல் மாறுகின்றார். அவர் மாறுவதோடு மட்டுமல்ல 3 கூடிய செவ்வாயும் சேர்க்கை. அந்த 3 கூடிய செவ்வாய் சேர்ப்பதனால நீ எடுக்கின்ற முயற்சியில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் மாறும். அரசு துறையில ஒரு வேலை கிடைப்பதற்கான முயற்சி பண்ணுங்க. அரசு துறையில ஒரு ஆதாயம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இது மீது உங்கள் மீது இருந்து வந்த பழி பாவங்கள் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான தருணமும் இந்த தருணம் தான். சகாயம்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு அவர் சகாயம் பண்ணவே இல்லைங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் கன்னிராசிக்கு சகாயம் செய்கின்ற ஒரு நிலை, ஒரு நல்ல யோக நிலை. திருமணமாகி விட்டது, குழந்தை பிறந்து விட்டது, நல்ல தொழில் அமைந்து விட்டது. ஆனாலும் ஒரு கலங்கிய, ஒரு அனாதை போன்ற ஒரு விரக்தியான நிலை வருதுன்னா அதுக்கு காரணம் கேது தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல புதன் வருவது ஒரு யோகம் என்று சொன்னேன் அல்லவா, அந்த யோகம் அப்படி முழுமையாக தருவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரம் கொஞ்சம் பதட்டம் ஏற்படும். கன்னிராசி பிறகு சில பதட்டங்கள், மன குழப்பங்கள், மன சஞ்சங்கள் ஏற்படத்தான் செய்யும். காரணம் சனி பகவான் தானே. சனி பகவான் மட்டுமே நமக்கு தரக்கூடிய யோக பலன்களை பிரித்து தடுத்து நிறுத்தி தரக்கூடியவன். இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான், இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான். அந்த நிலைக்கு சொந்தக்காரன் சனி. சனி பகவான் மட்டுமே சில சூழ்நிலையில உன்னை வெற்றியை தடுக்கின்ற, அது வெற்றியை அவர் தடுக்கிறது இல்லை, கர்மாவுக்கு ஏற்ற பலனை தருகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பேசும்போது தானுண்டு தன் வேலை உண்டு இருந்து விட்டாலே போதும். குறிப்பா இந்த காலகட்டத்துல உடல்நல நிலையில அதிக கவனம் செலுத்துங்கள். நீண்ட தூர பயணங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சனி பகவானை மட்டும் கொஞ்சம் சகாயப்படுத்திட்ட, சகாயக்காரனாக மாற்றி விட்டார். அதுக்கு ஒரு வழிதாங்க இருக்கு, ஒரே வழிதான். சனியுடைய பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3, 7, 10, இந்த 3 அல்லது 7 அல்லது 10 எண்ணிக்கையில இளநீர் வாங்கி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று இந்த சனி பகவானை தாங்க தொட்டு வணங்கலாம், நெருங்கி கண்ணீர் சிந்தலாம், பாதம் தொடலாம். அற்புதமான ஒரு ஆலயம். அங்கு சென்று பாத்தீங்கன்னா 3, 7, 10 எண்ணிக்கையில இளநீர் வாங்கி அந்த இளநீரை சனி பகவான் உங்க கைனாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் பலம், முதலோடு சேர்கின்ற செவ்வாய் இன்னும் கொஞ்சம் பலமா இருந்தாக நன்றாக இருக்கும் அல்லவா. அதனால செவ்வாயினுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பார்வை 4, 7, 8 அந்த எண்ணிக்கையில இளநீர் வாங்கி அருகிலுடைய முருகன் ஆலயத்துல அபிஷேகம் கொடுத்து பாருங்கள். அற்புதமான யோக பலனை செவ்வாய் இந்த காலகட்டத்துல தருவார் கன்னிராசி.